நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் ஒரு மினி யூஎஸ்பி MP3 பிளேயர் எப்படி அசெம்பிள் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே. அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஒரு யூஎஸ்பி கேபினட், ஒரு மினி கேபினட் ஒன்று வேணும். ஒரு RC ஜாக் வேணும். ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு வேணும். டிசி ஜாக் வந்து ஒரு 3 வேணும். ஒரு யூஎஸ்பி போர்டு வேணும். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டில் ஃபங்க்ஷன் ஆகிற போர்டு. அது வித் ரெக்கார்டிங்கோட உள்ள போர்டு. இதுதான் நம்ம அசெம்பிள் பண்ண போகிறோம். அது அடுத்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ வேணும். அவ்வளோதான், இதுக்கான ஜாமான் இவ்வளோ தான் வேணும். இப்போ ஃபஸ்ட்டு எப்படி அசெம்பிள் பண்ணாலும் பார்க்கலாம். யூஎஸ்பி போர்டை முதல் மாட்டிக்கலாம். இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா லாக் ஆகிக்கிறோம். 2 ஸ்க்ரூ போட்டு டைட் வச்சுக்கலாம். டைட் வச்சாச்சு. அடுத்து பேக் சைடு பார்த்தீங்கன்னா அந்த RC ஜாக்கை நம்ம டைட் வச்சுக்கலாம். டைட் வச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் சுவிட்சை ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆன் வந்து கீழே இருக்குது, ஆஃப் மேலே இருக்குது. ஆஃபுங்கிறது எப்போவுமே அந்த ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது ஆஃபு. அப்போ ஆஃபை வந்து இப்படி மேலே வச்சுக்கிட்டு சுவிட்சை ப்ரெஸ் பண்ணோம்னா லாக் ஆகிக்கிறோம். அடுத்து வந்து டிசி ஜாக்கெட்டை நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம பேட்ரி கனெக்ஷன் கொடுக்குறது. நம்ம தேவைப்பட்டால் பேட்ரி கொடுக்கலாம், இல்லைன்னா டம்மியாக கொடுக்கட்டும், அதனால் ஒன்றும் இல்லை. அடுத்து மைனஸு ஜாக்கெட்டை நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், டைட் வச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசி ஜாக்கெட் ஒன்று கனெக்ஷன் கொடுக்கணும். இது எதுக்குன்னா இதில் தான் நம்ம 12 வோல்ட்டு இன்னும் கொடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பின் இருக்கும். 3 பின்னில் இந்த ரிவிட் வச்சு ஒரு பின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பின் வந்து ப்ளஸ்ஸு. இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இது கிரவுண்டு. அதில் தான் நம்ம லைன் கொடுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து வயரை பற்ற வச்சுட்டாலும் சரி, இல்லை ஃபிட் பண்ணிட்டு கூட பற்ற வச்சுக்கலாம், ஒன்றும் இல்லை. இப்போ இதில் வந்து இந்த ஹோல்ஸ் வந்து சின்னதாக இருக்குது. நம்ம இதை வச்சோம்னா பத்தாது. ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசு போட்டோம்னா டைட் வச்சுக்கலாம். நான் வந்து ஃபிட் பண்ண போகிறதில்ல, நான் வந்து ஒட்ட போகிறேன். ஒரு பெவிக்கு எடுத்துங்க. கரெக்டாக அந்த இடத்துல ஃபஸ்ட்டு லேசாக வச்சுக்கோங்க. லேசாக ஒட்ட வச்சுக்கிட்டு அப்படியே அந்த பின்னை கரெக்டாக சமமாக வைக்கணும். அப்படியே அசையாமல் கொஞ்சம் நேரம் பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா ஒட்டிக்கிறோம். இப்போ ஒட்டிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் அதை சுற்றிலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பசையை அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பின்னை நல்லா கொஞ்சம் பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு ஒரு சிகப்பு வயரை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துக்கிட்டு இந்த ஜாக்கில் பார்த்தீங்கன்னா நான் ப்ளஸ்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ரெவிட் அடிச்சதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது ப்ளஸ்ஸு. அந்த ப்ளஸ்ஸில் ஒரு வயரை பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சாச்சு. அடுத்து அந்த சிவப்பு வயரை இந்த சுவிட்சில் பற்ற வைக்கணும். சுவிட்சில் கீழே இருக்க பின்னில் பற்ற வச்சிடலாம். அந்த சிலிவை சரி விட்டுக்கலாம். அடுத்து இந்த யூஎஸ்பி போர்டுக்கு ஒரு வயர் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த வயரை எடுத்துக்கலாம். இப்போ இந்த வயரோட மைனஸ் லைன் இருக்குது பார்த்தீங்களா, மைனஸ் லைனை ஒரு சிலிவை உள்ளே சுருக்கிட்டு, இல்லை அந்த மேலே இருக்க பின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா ப்ளஸ்ஸு, அதாவது இந்த ரிவிட்டு பின்னுக்கு அடுத்து ஒரு பின் இருக்குது பார்த்தீங்களா கீழே, அந்த பின்னு தான் கிரவுண்டு. அதில் இந்த கருப்பு வயரை பற்ற வச்சிடலாம். இந்த பிளாக் வயரை அதில் பற்ற வச்சிடலாம்.
இந்த பிளாக் ஒயரை பற்ற வச்சாச்சு. ஒரு சிலிவை உள்ளே சொருவி விட்டுக்கலாம். அடுத்து இந்த சிவப்பு ஒயர் பார்த்தீங்களா, சிவப்பு ஒயரை இந்த சுவிட்சோட டேப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பற்ற வச்சுக்கலாம். டாப்பில் பற்ற வச்சுட்டேன். ஒரு சிலிவை சொருவி விட்டுக்கலாம். சொருவி விட்டு லேசாக அதை வாட்டி விட்டுக்கலாம். அப்படின்னா தான் வந்து அந்த ஸ்லீவு அங்கிட்டு லூஸ் ஆகாது, டைட்டாக பிடிச்சிக்கிறோம். இப்போ ப்ளஸ் லைனு கிரவுண்ட் லைனு பற்ற வச்சாச்சு. அடுத்து இந்த வோல்ட்டில் வயர் பார்த்தீங்களா, இப்போ இங்கே பற்ற வச்சோம்ல, அதை இந்த போர்டோட வோல்ட்டு ஜாக்கில் சொருகிட வேண்டியதான். சொருகியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா சிவப்பு ப்ளஸ்ஸு, கருப்பு மைனஸு சொருகியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டோட ஒரு 4 வயரு கனெக்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் அந்த சிவப்பு வயர் பார்த்தீங்களா, இது வந்து எஃப்எம் ஆண்டனா வயரு. இந்த வயர் பார்த்தீங்கன்னா 3 வயர் இருக்குல்ல, இது லெஃப்ட் அவுட்புட்டு, இது கிரவுண்டு, இது ரைட் அவுட்புட்டு. அந்த மாதிரி தான் நம்ம லைன் கொடுக்கணும். கனெக்டரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. நான் வந்து இந்த எஃப்எம் ஆண்டனா வயரை ஒரு வயர் போட்டு வெளியே எடுத்து விடலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, வெளியே எடுத்து விடாமல் இப்போ இதில் ஆர்சி ஜாக் 6 இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு தேவை வந்து இது 2 தான் தேவை, மிச்சம்லாம் டம்மியாக தான் இருக்கும். நான் வந்து இது ஃபஸ்ட்டு கருப்பு பின் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து அந்த ஆண்டனா வயரை பற்ற வைக்க போகிறேன். பற்ற வச்சு இதில் ஆர்சி பின்னு போட்டு வெளியே ஆண்டனா சிக்னல் எடுத்துக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு எந்த பின்னு டாப் பின்னு பார்க்கணும். இதில் இந்த பாருங்கள், இந்த பின் இருக்குல்ல, அதான் டாப்பு. அதில் வந்து இந்த சிவப்பு வயரை பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சாச்சு. அடுத்து இந்த லெஃப்ட்டு ரைட்டு அவுட்புட் இருக்குது பார்த்தீங்களா, அதை அந்த ஃபஸ்ட்டு 2 பின்னில் பற்ற வைக்கணும். லெஃப்ட் அவுட்புட்டை அந்த பின்னில் பற்ற வைக்கிறேன். அடுத்து இந்த நடு பின் இருக்குது பார்த்தீங்களா, இது கிரவுண்டு. இந்த கிரவுண்டை இங்கே பற்ற வைக்கிறேன். பற்ற வச்சாச்சு. அடுத்து ரைட் அவுட்புட்டை இந்த பக்கம் பின்னில் பற்ற வச்சாச்சு. இப்போ நான் இதுக்கு வந்து ஆண்டனாக்கு இந்த மாதிரி ஆர்சி பின்னு ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இந்த கருப்பு வயர் ஒன்றும் பற்ற வச்சுருக்கேன். இது வந்து இந்த நடு பின் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளஸ்ஸு, இதுக்கு மட்டும்தான் இந்த வயரை பற்ற வச்சுருக்கேன். இதில் பற்ற வைக்கக்கூடாது பாடியில். இது வந்து ஏன்னா இது பாடி வந்து கிரவுண்டில் வந்து இந்த ஆண்டனா கனெக்ஷன் வரக்கூடாது. அதனால் இந்த நடு பின் இருக்குல்ல, அதில் மட்டும் தான் பற்ற வச்சுருக்கேன். நம்ம இப்படி ஆண்டனா பின்ன இப்படி கனெக்ட் பண்ணோம்னா இந்த சிவப்பு வயர் பற்ற வச்சுருக்கோம்ல, அதில் வந்து சிக்னல் இந்த கருப்பு வயருக்கு வந்து நம்ம ஆண்டனா எஃப்எம் ஆண்டனாக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வோல்ட் லைன் கொடுத்து ஃபஸ்ட்டு ஆன் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். நான் ஒரு செட்டப் பாக்ஸுக்கு வரும் பார்த்தீங்களா, 12 வோல்ட்டு 2 ஆம்ஸ் அடாப்டர் வரும் பார்த்தீங்களா, அதை தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இதை நீங்கள் 1 ஆம்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்கிட்ட இருக்கதை நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ ப்ளக்கில் சொருகிக்கிறேன். சொருகிட்டு இங்கே வோல்ட் லைனில் கொடுக்கலாம். சுவிட்சையை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணோன்னே லைட் வந்துருச்சு. மோட் பட்டன் மாற்றி பார்க்கலாம். எல்லாமே மாறுது. இப்போ அந்த வயர்லாம் வந்து எதுவும் கட்டாயிடக்கூடாதுங்கிறதுக்காக இதில் லேசாக ஒரு குளூ ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அப்படியே வயரை ஓர்ஸாக வச்சு அப்படியே ஒரு வயர் டையை வச்சு டைட் வச்சுக்கலாம். இப்போ வயரை ஓர்ஸ் பண்ணிட்டேன். இப்போ கவர் போட்டுக்கலாம். கவர் போட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பேக் சைடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் இந்த சிகப்பும் இந்த வெள்ளையும் வந்தீங்கன்னா அவுட்புட்டு. இது ஃபஸ்ட்டு வந்து ஆண்டனா, இங்கனுக்குள்ளே கூட ஆண்டனான்னு எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இப்போ ஒரு ஆம்பில் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறதுக்காக ஒரு மினி ஆம்பிளிஃபையர் நான் ரெடி பண்ணதை வச்சுருக்கேன். இப்போ இந்த யூஎஸ்பி MP3 பிளேயர்லேருந்து 2 ஸ்டீரியோ அவுட் எடுத்து நேராக இந்த ஆம்பிளிஃபையரோட ஆக்சி இன்புட்டில் கொடுத்துட்டேன். ட்ரைவ் ஒன்று சரி வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு சாங்ஸு ப்ளே பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து உங்களுக்கு ஒரு எஃப்எம் மட்டும் செக் பண்ணி காட்டுறேன். எஃப்எம்முக்கு வந்து ஒரு பின்னை சொல்லிட்டேன், இந்த வயரை வந்து வெளியே எடுத்துவிட்டேன். இப்போ இதில் எஃப்எம் ஆன் பண்ணி பார்க்கலாம். Bluetooth mode. Play by USB drive. AUX mode. FM mode. தாளியம்மா பரமனுக்கு இடமானாய் நீ அம்மா. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது மாதிரி நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.